ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் வவுச்சரை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். எப்படி வவுச்சரை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ ஆர் இன்வென்டரி இன்ஃபோ ரெண்டுத்துல எது வேணா போகலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல போனீங்கன்னா வவுச்சர் டைப்னு இருக்கு பாருங்க, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் மேனுஃபேக்சர் அப்படின்றத நான் மென்ஷன் பண்றேன். டைப் ஆஃப் வவுச்சர் வந்து ஸ்டாக் ஜேர்னல் ஆட்டோமேட்டிக். கீழே யூஸ் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரிங் வவுச்சர். எஸ். ஓகே, இப்போ ஆப்ஷன் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், பர்ச்சேஸ் வவுச்சரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். கேஷ் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்படிலாம் ஒரு கிரெடிட் கார்டுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். செக் கொடுத்துட்டு பேங்க் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் பேங்க் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஜிஎஸ்டி இல்லாத பர்ச்சேஸ், அதனால் வெறும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னென்ன ஐட்டம் வாங்க போகிறேன்னா, சிமெண்ட் எந்த குடோனில் வந்து வாங்கி வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஃபேக்ட்ரி குடோன், ஆக்சுவலாக அது பர்ச்சேஸ் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த குடோன்லேயே வச்சுட்டேன். ஒருவேளை வேறு குடோனில் இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருக்கணும், அந்த ஸ்டாக் ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும் இந்த குடோனுக்கு. ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தெரியல அப்படின்னா, அந்த வீடியோ இருக்குது, குடோன் கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை பாருங்கள். அதில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், பார்த்து கற்றுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணுறோம், அந்த ஃபேக்ட்ரியிலே பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகே, எவ்வளோ குவான்டிட்டி, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2000 பிரிக்ஸ் செய்ய போகிறேன். அப்போ எனக்கு 2000 சிமெண்ட் தேவைப்படும். சரி, நான் எக்ஸ்ட்ராவே வந்து வாங்கி வைக்கிறேன். அப்போ 3000 கேஜி சிமெண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, சிமெண்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் 10 ரூபீஸ் கொடுக்குறேன் பெர் கேஜி. பெர் கேஜி வந்து 10 ரூபீஸ். ஓகே, இப்போ வந்து சாண்டு கொடுக்குறேன். அதையும் நான் ஃபேக்ட்ரி குடோனில் பர்ச்சேஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதையும் 3000. ரேட் வந்து 9 ரூபீஸ் அப்படின்ற மென்ஷன் பண்ணுறேன். பெர் கேஜி ரேட் அது. நெக்ஸ்ட்டு வாட்டர், அதையும் ஃபேக்ட்ரி குடோனில் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறேன். அதையும் 3000 அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். ரேட் வந்து 4 ரூபீஸ் கொடுக்குறேன், 1 லிட்டரோட ரேட்டு. ஓகே, டோட்டலாக நம்ம 69,000க்கு என்ன பண்ணுறோம், பிரிக்ஸ் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸ்டாக் சம்மரியில் போய் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் இது உள்ள போனீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத காமிச்சிடும். அதாவது பிரிக் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டமை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணி வச்ச எல்லா ஸ்டாக் ஐட்டமையும் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண போகிறது கிடையாது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 பிரிக்ஸ் மட்டும்தான் செய்ய போகிறோம். அப்போ 2000 பிரிக்ஸ் செய்யறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 கேஜி, ஒரு கேஜி ரேட்டு வந்து 10 ரூபீஸ், டோட்டலாக 30,000 ஆகுது. அப்போ அங்கேருந்து நம்ம 2000 மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்படின்னா 2000 கேஜி அப்படின்னும் பொழுது 20,000 வரும். அதுக்கப்புறமா சேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 தான் எடுக்க போகிறோம். 2000 எடுக்கிறோம் அப்படின்னா 18,000 வரும். அதுக்கப்புறமா வாட்டர் வந்து 2000 லிட்டர் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து 8,000 வரும். அப்போ டோட்டலாக பார்க்கும்போது 20,000, 18,000, 8,000, 46,000 வரும். அப்போ அந்த 46,000க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணி ஆகணும். இது என்ன சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டு தான் வந்து சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ் சார்ஜ், அதுக்கப்புறமா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், இதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது இப்போ அந்த சிமெண்ட், சாண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்கல்ல, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம், அதையும் வந்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதனால் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜ் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், பே பண்ணி ஆகணும். அப்போ ரெண்டுத்துக்கும் வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நானே எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20% அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். அதாவது 46,000ல் 20%. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது 15%. ஓகே, இப்போ நான் வந்து பேமெண்ட் வவுச்சர் எடுக்கிறேன். ஃபர்ஸ்டே நம்ம பே பண்ணணும். பே பண்ணுறது வந்து கேஷாகவும் பே பண்ணிடலாம், செக்காகவும் பே பண்ணிடலாம். இது வந்து அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த குடோனில் நம்ம இந்த அமௌண்ட்டை பே பண்ணிடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சர்வீஸ் சார்ஜ் அந்த அங்கே செய்கிற பர்சனுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. அதே போல் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா, அந்த வெஹிக்கிள் வண்டியில் எடுத்துகிட்டு வராங்களே அந்த எக்ஸ்பென்சஸ்க்காக அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நான் கேஷாக பே பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றது இருக்காது. ஃபர்ஸ்ட்டு ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்ம அதை கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னும் போது ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இதில் வந்து ஒரு சில டவுட் வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குதா, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குதான்னு சொல்லிட்டு. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் கொடுக்கலாம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் கொடுக்கலாம்.
தப்பு இல்லை. நான் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, பர்சன்டேஜ் தான் தெரியும், 20%. 46,000க்கு 20%. ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணுங்க, கேல்குலேட்டர் ஓப்பன் ஆகும். 46,000 டைப் பண்ணுங்க. 46,000 இன்ட்டு 20%. ஓகே, நேம் ஆஃப் காஸ்ட் சென்டர் என்னன்னா ப்ராஜெக்ட் பிரிக் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணுறோம். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை கொடுத்துட்றேன். நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள். ஓகே, இந்த இடத்துலையும் நமக்கு அமௌண்ட் தெரியாது, ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணுங்க. 46,000 அப்படின்றது தெரியும், பட் அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 15% கேல்குலேட் பண்ண போகிறோம். 46,000 இன்ட்டு 15% அமௌண்ட் வந்துடும். இதுவும் வந்து நம்ம என்ன ப்ராஜெக்ட் பிரிக் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து எவ்வளோ ஆச்சுன்னா டோட்டலாக 16,100 அமௌண்ட் நம்ம பே பண்ணுறோம். எதுக்காகனா அந்த பிரிக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. இது எக்ஸ்ட்ரா செலவு. ப்ராடக்ட் வாங்கின காஸ்ட் மட்டும் இல்லாமல் இதுவும் அந்த ப்ராடக்ட்குள்ளே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரி வவுச்சர் அதுக்குள்ளே தான் போவோம். ஓகே, இன்வென்ட்ரி வவுச்சர் போயிடுச்சு. இப்போ வந்து ஆல்ட் F7 ஸ்டாக் ஜர்னலில் மேனுஃபேக்சர் வவுச்சரை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, நேம் ஆஃப் ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா பிரிக். இது வந்து ஆல்ரெடி ஸ்டாக் ஐட்டம்ல நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், அந்த நேம் தான் கொடுக்க போகிறோம், பிரிக். நேம் ஆஃப் பிஓஎம்ல வந்து நார்மல் பிரிக், ஒரே ஒரு நேம் ஆஃப் பிஓஎம் தான் நம்ம கிரியேட் பண்ணோம், நார்மல் பிரிக். அதனால நார்மல் பிரிக் வந்துடுச்சு. எந்த குடோன்ல நம்ம அது செய்ய போறோம் அப்படின்னா ஃபேக்டரி பிரிக் அப்படின்ற குடோன்ல தான் செய்ய போறோம். எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போறோம் அப்படின்னா 2000 செய்ய போறோம். இப்போ நம்ம 2000 குவான்டிட்டி செய்ய போறோம் அப்படின்னா அந்த ஃபேக்டரி பிரிக்ல பிரிக் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த குடோன்ல இருக்கணும். இருந்திருந்தா மட்டும்தான் கரெக்டா நம்மளால மேனுஃபேக்சர் வவுச்சரை என்ட்ரி பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி அந்த குடோன்ல தான், அந்த ஃபேக்டரி பிரிக் அப்படின்ற குடோன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால 2000 குவான்டிட்டி கொடுக்கலாம். அங்கே ஏன்னா 3000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. கொடுத்த உடனே சிமெண்ட் வந்து எந்த குடோன்லேருந்து எடுக்க போகிறோம், எவ்வளோ எடுக்க போகிறோம், அது ரேட் என்ன அப்படின்றது மென்ஷன் அதே வந்துடுச்சு அந்த இடத்துல. அப்படியே என்டர் கொடுத்துட்டே வாங்க. இந்த இடத்துல நேம் ஆஃப் ஐட்டம் இதில் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. கீழே இந்த இடத்துல அடிஷ்னல் காஸ்ட், இப்போ இது வந்து ஸ்டாக் ஐட்டத்துக்கு அந்த பிரிக் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எவ்வளோ அப்படின்றத கொடுத்தாச்சு. அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக என்ன சார்ஜஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா சர்வீஸ் சார்ஜை ஆட் பண்ண போகிறோம். அதனால சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள், 20%. ஆக்சுவலாக இது வந்து இன்க்ளூடட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியலோட ரேட்டு மட்டும் இல்லை, சர்வீஸ் சார்ஜும் அதில் 20% இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை பே பண்ணியாச்சு, அதை பே பண்ணதை மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பிரிக்கோட ரேட் என்ன, ஒரு என்ஓஎஸோட ரேட் என்னன்றது கால்குலேட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வரும். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸையும் நான் மென்ஷன் பண்ணுறேன், அது 15% நம்ம பே பண்ணியாச்சு. 16,100 ஆல்ரெடி நம்ம பே பண்ணிட்டு வந்தோம். அப்போ அந்த 2000 பிரிக்ஸ் செய்யறதுக்கு டோட்டலாக ஆகிற காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,100. இதுதான் வந்து அந்த 2000 பிரிக்ஸ் செய்யறதுக்கு ஆகிற காஸ்ட். அப்போ ஒரு என்ஒஎஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 31.05. இப்போ நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு சிமெண்ட்டோட கேஜி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 rupees, சாண்டோட ரேட் வந்து 9 rupees, வாட்டரோட ரேட் வந்து 4 rupees. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 rupees வரும். அதாவது இந்த 3 ஐட்டம் மட்டும் வச்சு ஒரு பிரிக்கை செய்கிறோன்னா 23 rupees. ஆனால் இந்த இடத்துல 31 வந்திருக்கு. எதனால் அப்படின்னா அதில் சர்வீஸ் சார்ஜும் இருக்குது. அதனால் அந்த பிரிக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னும்போது அதில் சர்வீஸ் சார்ஜரை நம்ம ஆட் பண்ணி ஆக்கணும். அதனால் சர்வீஸ் சார்ஜ், ட்ராவலிங் அதையும் சேர்த்தா அந்த ப்ராடக்டை ஒரு பிரிக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31.05 rupees வந்து செலவாயிருக்கு. நம்ம சேல் பண்ணும்போது இதை விட அதிகமாக தான் நம்ம சேல் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகே, இப்போ நான் வந்து இந்த மேனுஃபேக்சர் வவுச்சரை கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்படியே என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸ்டாக் சம்மரி. இப்போ நம்ம ஸ்டாக் சம்மரியில் போய் பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷனில் பாருங்க என்ன வந்திருக்கு பாருங்க, பிரிக் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டம் ஆட் ஆயிருக்கு. எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னா 2000 என்ஓஎஸ் இருக்கு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 31.05, டோட்டல் வேல்யூ 62,100. ஓகே, இப்போ நம்ம சேல் பண்ணும்போது இதோட எக்ஸ்ட்ரா ஒரு 10 rupees இல்லை 15 rupees, அது அவங்கவுங்க அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அவங்களோட அந்த கம்பெனியை பொறுத்து இருக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணால். ஆனால் இதை விட அதிகமாக தான் அமௌண்ட்டை ஆட் பண்ணி நம்ம சேல் பண்ணணும். சேல் பண்ணணும்னா நம்மளுக்கு
ப்ராஃபிட் வரும். ஓகே, இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த பிரிக் நான் சொல்லியிருந்தேன் எக்ஸாம்பிள். இது தவிர்த்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபேக்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறது எந்த மாதிரி ஸ்டாக் ஐட்டம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷர்ட்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஷர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் தேவைப்படுது. கிளாத் வந்து ஒரு ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எத்தனை மீட்டர் தேவைப்படுது அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு மீட்டரோட ரேட் என்ன அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா எத்தனை பட்டன் தேவைப்படுது. ஒரு ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு 6 or 7 பட்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ த்ரெட் தேவைப்படுது. த்ரெட்டை வந்து நம்ம அந்த என்வாய்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அது போல் யூனிட்ஸ் என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோன்றதை நம்ம கொடுத்தாகணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஷர்ட் சொன்னேன். அது போல் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் தோணுதோ அது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.